பிசாசு இன்னொரு வடிவத்தில் உள்ள வருகிறான். அது என்ன வடிவம் என்றால் எரிச்சலின் ஆவி என்கிற வடிவம். இந்த எரிச்சலின் ஆவி எப்படி வருகிறது என்றால், ஒரு நபர் இன்னொரு நபருக்கு மாறாக ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த இடத்தில் ஒரு எரிச்சலின் ஆவி வருகிறது. இப்ப கணவன் மனைவியை விட்டுட்டு தப்பான ஒரு நபரிடத்துல பழக ஆரம்பிச்சுட்டான், பேச ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஏன் இப்ப போய் அந்த சிஸ்டர்ட்ட போய் மணிக்கோர் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எந்த தப்பு இல்ல அப்படின்னு பேசுவான். ஆனா இப்படி பிறர் முகம் பார்த்து சில காரியங்கள் அல்லது ஒரு எல்லைக்கு மிஞ்சி பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள் என்ன ஆவி வரும்? எரிச்சலின் ஆவி வரும். அல்லது இவங்க செய்யற தவறுகள் தப்பிதங்கள் யாருக்கும் தெரியாம இவன் ஒரு ரூட்ல ரகசியமா பாவம் செய்யறான், அவன் ஒரு ரூட்ல ரகசியமா பாவம் செய்யறான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இது யாருக்குமே தெரியாது. வேலை செய்யற இடத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அங்க போகிற இடத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் மூடி மறைச்சிருவாங்க, யாருக்கும் வெளிப்படாது. அப்படி வெளிப்படாம இருந்தாலும் இவங்க அந்தரங்கத்தில் செய்கிற சில பாவங்களை மூடி வைத்தாலும் அந்த வீட்டுக்குள் எரிச்சலின் ஆவி கிரியை செய்யும். எரிச்சலின் ஆவி சொல்லும், நீ செய்ப்பா, நான் உன் வீட்டுக்குள்ள வந்துடுறேன். நீ தவறு செய், உன் கண்களின் இச்சைக்கு உன்னுடைய சிந்தனைக்கு நீ நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணு, எனக்கு அதுதான் முக்கியம். நீ செஞ்சிட்டனா, நீ தவறான சிந்தனைக்குள் போயிட்டனா, நீ தப்பான எண்ணத்துக்குள் போயிட்டனா, எனக்கு கொண்டாட்டம் என்னன்னா உன் வீடு எனக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நீ நல்லா கவனிங்களேன். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், அவன் தவறான சிந்தனைக்கு போயிட்டான், தவறான எண்ணங்களுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் அம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியல, அப்பாவாலையும் கண்டுபிடிக்க முடியல, அண்ணன் தம்பி குடும்பத்துல மற்ற யாரும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ யான் பிள்ளைய போல, யான் பையனை போல, யான் பவளை போல அப்படின்னு ரொம்ப மேன்மையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாம இருந்தாலும் இந்த எரிச்சலின் ஆவிக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி வந்துரும். எரிச்சலின் ஆவி வந்த பிறகு பார்த்தா அந்த வீட்டில் இருக்க சமாதானம் கெட்டு போயிடும். சண்டை போடாதவர்கள் சண்டை போடுவார்கள். இவங்க பேசுற பேச்சு அவங்களுக்கு வேற மாதிரி புரிந்து கொள்வார்கள். இவங்க நினைப்பாங்க, நேற்றைக்கு நான் அப்படித்தானே பேசினேன், அப்ப இது ஒரு குதர்க்கமான அல்லது தப்பான வார்த்தை போல அவங்களுக்கு புரியலையே, இன்னைக்கு ஏன் அப்படி புரியுது? வேற ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள என்ன ஆகி வந்துட்டு எரிச்சலின் ஆவி. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, யார் யார் வீட்டில் எரிச்சலின் ஆவி இருக்கு? எரிச்சலின் ஆவி யாருடைய சரீரத்தில், யாருடைய வீட்டில் அந்த எரிச்சலின் ஆவி சூழ்ந்துகிட்டு இருக்கோ அங்க இந்த மாம்சத்தின் இச்சை என்கிற ஒரு தவறான பாவம் நிறைவேறி கொண்டே இருக்கும். ஒருவேளை அவங்க லிட்டரலாகவே தப்பான பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க, இல்ல அப்படி பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனா இச்சையை அவர்கள் சுவாசிப்பார்கள். அவங்களுடைய சரீரத்துக்குள், சிந்தைக்குள், அந்த இச்சை உணர்வுக்குள், அந்த இச்சையை கட்டுப்படுத்தாம, அந்த இச்சையை அடக்காம, அந்த ஆசை இன்பங்களை, ஆசை இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணாம அவர்கள் தவறான கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்? அந்த வீட்டுக்குள்ள ஒரு எரிச்சல் மூடும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனி எப்பெல்லாம் எரிச்சல் வருதோ அப்ப போய் நீ எவையாளி பண்றியா, என்னையாவது பண்றியான்னு கேட்டுருவேன். அதல்ல மேட்ரு, அதெல்லாம் மேட்ரு. நான் சொல்வதை புரிந்து கொள்ளணும். எங்க ஒரு பாவம் ஃபார்ம் ஆகுதோ, எங்க ஒரு இச்சை ஃபார்ம் ஆகுதோ, எங்க ஒரு தவறான சிந்தை ஃபார்ம் ஆகுதோ, உருவாகுதோ, அங்க எரிச்சலின் ஆவி வந்துவிடும். நான் யார்ட்டையும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு செல்போன்ல நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு அரையும் குறையுமான ஒரு நபரை பார்த்து இச்சித்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன நடக்குது? நீ உன் கண்களினால பார்த்தாலே நீ அவளோடு விபச்சாரம் செய்தது போல் ஆயிற்று. அப்படிதானே வசனம் அப்படித்தானே சொல்லுது. அப்ப ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தணும். இந்த ஆசை உணர்வுகள், இச்சை உணர்வுகளை தூண்டத்தக்கதான காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது. நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் பாஸ்டர், சும்மா ஜோக்கு பார்க்கிறேன், சும்மா டான்ஸ் பார்க்கிறேன், சும்மா நடனம் பார்க்கிறேன், அல்லது சும்மா ஒரு காமெடி பார்க்கிறேன், அல்லது இன்னும் என்ன இருக்கு சோசியல் மீடியாவில் சும்மா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ பாரு, உனக்குள்ளாக தப்பான எண்ணம் உருவாகுதா? இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களும் நிறைய அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. தவறான சிந்தனைகள் வருது, தவறான எண்ணங்கள் வருது. இந்த சிந்தை எண்ணங்கள் வந்தாலே நீங்க நினைப்பீங்க, எனக்குள்ள தானே வருது, நான்
ஐயோ நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, என் பிள்ளைங்க தப்பு பண்ண விட மாட்டேன். ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ பண்ற தப்பு உன் குடும்பத்துக்குள் எரிச்சலின் ஆவி வந்து உன் குடும்பமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? சில பெற்றோர்கள் நல்லவங்க, என்னன்னா இவங்க பாவம் பண்ணுவாங்களாம், ஆனா அவங்க பிள்ளைங்க மாத்திரம் பாவம் பண்ணக்கூடாது. இது எப்படி? நான் குடிச்சா என் பிள்ளை குடிக்காம இருக்குமா? இவங்கள்ட்ட கேட்க நினைக்காதீங்க, நீங்க கூட சரி, நீங்களும் குடிக்காதவங்க தான். நான் குடிக்கிறேன், நான் யாருக்கும் தெரியாம போய் குடிச்சிட்டு அப்படியே நான் யாருக்கும் தெரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை குடிக்காம இருக்குமா? நான் ஒரு ரகசியமா தப்பு பண்றேன், என் பிள்ளை தப்பு பண்ணாம இருக்குமா? நான் தான் அவங்களுக்கு வழிகாட்டி. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பல குடும்பங்களில் இந்த எரிச்சலின் ஆவி இருக்கிறது. எரிச்சலின் ஆவி இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது, எரிச்சலின் ஆவி என் குடும்பத்தை விட்டு போகணும்னு யார் விரும்புறீங்களோ அவர்கள் உங்க உணர்வுகள் தவறான சிந்தனைக்கு போகாம உங்க உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்தணும். எப்படி தவறான உணர்வுகளுக்கு நம்முடைய உணர்வுகள் போகிறது என்றால், நம் பார்க்கிற கண், நாம் கேட்கிற காது, இந்த கண்ணும் காதையும் ஒரு மனுஷன் ஒழுங்கா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த உணர்வு அசிங்கத்துக்கும் அருவருப்புகளுக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் உள்ள போகாது. அந்த தவறானவைகளை பார்க்கும் பொழுதுதான் சிந்தை கரப்படுது. சிந்தை கரப்படுது. இப்ப நான் இனி எங்க வீட்டுல எரிச்சலின் ஆவியே வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, உங்க கண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு காவல் போடணும். உங்க காதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சரியா லாக் பண்ணிடணும். ஓ, தவறானவளை நான் இனி கேட்க மாட்டேன், தவறானவளை நீ பார்க்க மாட்டேன். பெரியவங்க வேலைக்கு போறீங்க, பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூலுக்குன்னு போறாங்க, அப்படியே நம்ம எல்லாரும் சமுதாயத்துக்குள்ள எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வரும்போது எந்தெந்த இடத்துல நம்முடைய சிந்தை கரப்படுது, எந்தெந்த இடத்துல நம்முடைய உணர்வுகள் ஒரு விதமான ஒரு சூழ்நிலைக்குள் உள்ளாக்கப்படுது, இதை ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். சும்மா பரவாயில்ல அவங்களோட அந்த அக்காவோட பேசிட்டு இருந்தது கொஞ்சம் நம்ம ஆறுதலா இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு போக கூடாது. அது ஆறுதல் இல்லப்பா, உன் வீட்டுக்குள் எரிச்சலின் ஆவியை கொண்டு வருகிற ஒரு பாவ செயல்.